ஓம் சாந்தி 27/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, அதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நாங்கள் பிரம்மா பாபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய தொடர்பு டைரக்ட் சிவபாபாவுடன் இருக்கிறது என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே செல்கிறது? பதில்: யார் முதலில் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் சுயம் நடைமுறையில் கொண்டு வந்து பிறகு மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே செல்கிறது. ஞானத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு நிறைய பேருக்கு சேவை செய்ய வேண்டும், அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். ஒருவேளை தான் செய்யாமல் பிறருக்கு சொல்கிறீர்கள் என்றால் அவர்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் பண்டிதர் போல் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், அதாவது ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார், நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாபாவுக்கு தன்னுடைய ரதம், அதாவது உடல் இல்லை. இந்த நிச்சயம் இருக்கிறதல்லவா? இவருடைய புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் இருக்கிறது. தந்தை சுயம் அவரே சொல்கிறார், நான் இவருடைய புருவ மத்தியில், அதாவது பிரம்மாவுடைய புருவ மத்தியில் அமர்கிறேன், இவருடைய ஷரீரத்தை லோனாக எடுத்திருக்கிறேன் என்று. ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல் தந்தையும் கூட இவருடைய புருவ மத்தியில் வந்துதான் அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறார். ஒருவேளை இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவை தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? இவ்வளவு காலம் வரை சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் நினைவு செய்து கொண்டு வந்தீர்கள். இப்போது நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாகத்தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன். இது புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதானே சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். அதாவது நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் சிவபாபாவை நினைப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கார், என்னை நினையுங்க. நான் யார் மூலமாக சொன்னேன்? பிரம்மா மூலமாக தானே சொன்னேன். நீங்கள் பிரம்மாவை நினைக்க வேண்டாம், ஆனால் பிரம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கணும் தானே. அவர் என்ன என்னை நினையுங்கன்னு சொல்கிறாரா? அவரும் சிவபாபாவை நினையுங்கன்னு தானே சொல்கிறார். ப்ராக்டிக்கலில் நம்ம பிரம்மாவை ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால பிரம்மாவை ஏற்றுக்கிறதுன்னு அவரை நினைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் அவர் மூலமாக தான் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓ லிபரேட்டர், ஓ விடுவிப்பவரே வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கிருந்தே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் தந்தை வருகிறார். இப்போது இன்னும் கர்மாதீத நிலை உருவாகவில்லை. ஒரு புறம் யுத்தத்தின் ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாதீத நிலை உருவாகும் என்று பாபா புரிய வைக்கிறார். விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மைனாரிட்டி, அவர்கள் மெஜாரிட்டி. அதாவது நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள், பிறகு உங்களுடைய யோக பலத்தினால் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்.
உங்களிடமிருந்து எந்த அளவிற்கு துரு நீங்குமோ அந்த அளவிற்கு சக்தி நிறைந்து கொண்டே இருக்கும். மற்றபடி இப்போதே கர்மாதீத்த நிலை ஏற்பட முடியாது. கடுமையான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மகாரதிகள் மூலம் கூட ஏற்படும். பேச்சுவார்த்தை, நடத்தை ஆகிய அனைத்தும் வெளிப்பட்டுவிடும். மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை, தொட்டால் சுருங்கியாக ஆக்கிவிடும். தேக அபிமானம் வருவதினால் மேலிருந்து ஒரேயடியாக விழுந்து விடுகிறார்கள். விழுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். அதாவது ஹிந்தியில பாபா ரைமிங்கா சொல்றாரு, கிரா और மரா. விழுகிறார்கள், இறந்து போகிறார்கள். இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் உபாயம் செய்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த வேதனையை அனுபவிப்பதை விட ஷரீரத்தை விட்டுவிடலாம் என்று சுயம் ஆத்மாவே சொல்கிறது. இது அளவற்ற துக்கம் நிறைந்த உலகம். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். நாம் இப்போது திரும்பி செல்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்கிறோம் என்னும் போது அதனை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் சங்கம யுகத்தில் வருகிறார். அதாவது எப்பொழுது இந்த உலகத்தை மாற்ற வேண்டி இருக்கிறதோ அப்பொழுது வருகிறார். நான் குழந்தைகளாகிய உங்களை துக்கங்களிலிருந்து விடுவித்து புதிய தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்கள் எப்படியெல்லாம் இறந்து போவார்கள், மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்கப் போகிறது என்று போக போக பாருங்கள். விநாசம் நடக்கத்தான் போகிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்விக்கிறார். பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். அதிலும் கூட அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்த ஸ்தலமாகும். இங்கேதான் தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஆத்மா ஷரீரத்தில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து வெளியேறும் போது ஷரீரம் ஜடமாகி விடுகிறது. இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். எனவே அதற்கேற்ற குணமும் தேவை அல்லவா? இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் சுகம் சாந்தியின் டவராக இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். உங்களைப் போன்று ராயல் ஆனவர்கள் இந்த சமயம் வேறு யாரும் இல்லை. உலகத்துல குணங்கள் பற்றியோ நடத்தை பற்றியோ யார் யோசிக்கிறாங்க? என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், அப்படி இருக்கிறாங்க. ஆனா பாபா, நீங்க தேவதைகளாக ஆகக்கூடியவங்க, லக்ஷ்மி நாராயணராக ஆகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி குணங்கள் இருக்கணும் தானே அப்படின்னு குணங்களை கடைபிடிக்க வைக்கிறார். தேவதைகள் அப்படின்னாலே அவங்களும் மனிதர்கள் தான், தெய்வீக குணம் உடையவர்கள் அப்படிலாம் புரிய வச்சு நீங்க எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும், அப்பதான் தேவதை ஆக முடியும், நீங்க வள்ளல் ஆகல நிறைய கொடுக்கணும், இப்படியெல்லாம் புரிய வச்சு தேவதைகளாக மாத்திட்டு இருக்கிறார். அந்த தேவதைகள் தான் ராயல் ஆனவங்க. அப்ப தேவதைகளாக மாறக்கூடியவங்களும் ராயல் ஆனவர்கள் தானே. உங்களை போல ராயல் ஆனவங்க உலகத்துல வேற யாரும் இல்லை அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்னும் போது எவ்வளவு இனிமையானவராகி நடக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இல்லாவிட்டால் அது கடைசி காலத்தில் நினைவுக்கு வரும். பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். சூக்ஷ்ம வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி கிடைக்கிறது. ஆகையால் நீங்களும் கூட சூக்ஷ்மவதன வாசியாக ஆகுங்கள்.
அதாவது பிரம்மாவுக்கு அவருடைய சம்பூர்ண ரூபத்தினுடைய காட்சி கிடைச்சது. ஆகையால அவர் முயற்சி செய்து கர்மாதீதர் அல்லது சம்பூர்ண நிலை அடைஞ்சார். இப்போ உங்களுக்கு அந்த சம்பூர்ண அவ்யக்த பிரம்மாவின் காட்சி கிடைக்குது. ஆகையால நீங்களும் சூக்ஷ்மவதனவாசி ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றார். மூவி அல்லது சைகை பாஷையை பயிற்சி செய்ய வேண்டும். மிகவும் குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து செய்து நீங்கள் சாந்தியின் டவராக ஆகி விடுவீர்கள். அதாவது இன்று நாள் முழுவதும் பேச்சை குறைச்சு சைகை பாஷையில பேசணும். அதுவும் தேவைப்பட்டால் தான் பேசணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். அப்படியே பேசினாலும் இனிமையாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போதான் நம்ம டவர் ஆஃப் பீஸ் அப்படின்றது உணர முடியும், மற்றவங்களும் அதை அனுபவம் செய்வாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் டவராக ஆகுவதற்கு மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். மூவி அதாவது சைகை பாஷையை பயிற்சி செய்ய வேண்டும். டாக்கியில் அதாவது பேச்சில் அதிகமாக வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய நடத்தையை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி போல் ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதீத நிலை அடைய வேண்டும். விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் ஸ்நேகத்தின் கயிற்றினால் கட்டி போடக்கூடிய மாஸ்டர் ஸ்நேக கடல் ஆகுங்கள். எப்போது ஸ்நேக கடல் மற்றும் ஸ்நேகம் நிறைந்த நதிகளின் சந்திப்பு நிகழ்கிறதோ அப்போது நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஸ்நேக கடலாக ஆகிவிடுகிறது. அப்போது உலக ஆத்மாக்கள் ஸ்நேகத்தின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருவார்கள். தூய்மையான அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய ஸ்நேகம் அனைவரையும் உதவியாளர்களாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டி போட்டு விடுகிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எல்லாருமே ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய அருகில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஈஸ்வரிய அன்பு, ஈஸ்வரிய ஸ்நேகம், ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை அவங்கள நெருக்கத்துல கொண்டு வரும் அப்படின்றார். காந்தம் போல கவர்ந்து இழுக்கும். அப்போ அந்த ஈஸ்வரிய ஸ்நேகம் அனைவரையும் உதவியாளர்களாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டி போட்டுடும் அப்படின்றார். அது ஒரு ரகம். ஆகையால நீங்க மாஸ்டர் ஸ்நேக கடல் ஆகங்க அப்படின்றார். ஸ்லோகன், சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமியுங்கள். அப்போது அதன் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். பேங்க்ல எதுக்கு சேமிப்பாங்க? தேவையான நேரத்துல எடுத்து யூஸ் பண்றதுக்கு தானே. அதுபோல நீங்களும் இந்த பொக்கிஷங்களை சேமிங்க. அப்போ தேவையான நேரத்துல அதனுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். இன்றைய அவ்யக்த சமிக்கை, பரிஷ்தா ஆகுவது என்றால் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. எது போனாலும் சரி, யாராவது அவமதித்தாலும் சரி, யாராவது மேலும் கீழுமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்தாலும் சரி, அதாவது உங்களுடைய திதியை டிஸ்டர்ப் செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி செய்தாலும் சரி, அனைத்திலும் திருப்தியாக இருக்க வேண்டும்.
வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாக இருக்கிறீர்கள். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் அதிருப்தியாக முடியாது. ஓம் சாந்தி. மனது